எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். மலேசியாவில் நான் வந்து மண் சட்டி வாங்குறதுக்காக நிறைய கடையில் போய் பார்த்தேன். ஆனால் எல்லா கடையிலையுமே பெரிய சைஸ்லான மண் சட்டி இருந்தது. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மண் சட்டி கிடைக்கவே இல்லை. எனக்கு தேவை சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்டான மண் சட்டி தான். அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் சடனாக ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. சரி ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது ஷாப்பிங்கிற வெப்சைட்டில் எனக்கு வந்து இந்த மண் சட்டி இருந்தது. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேருந்தே ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு இன்றைக்கி நமக்கு மண் சட்டி டெலிவர் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மண் சட்டியோட செல்லர் வந்து சூப்பராகவே பேக்கிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய வைக்கோல் புல்லெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் நம்மளோட மூடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, உடஞ்சிருக்குமா என்ன அப்படிங்கிறது. ஓகே, வாவ், நல்லா இருக்குது மண் சட்டி. மண் சட்டியோட மூடி ரொம்ப நல்லாவே இருக்குது. எந்த ஒரு கிராக்கும் இல்லை. சேஃபாக வந்து வந்துடுச்சு. வந்துட்டான். இப்போ நம்ம மண் சட்டியை எடுத்துடலாம். இதில் தான் நம்மளோட மண் சட்டி இருக்குது. எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாவ், நம்ம மண் சட்டியை எடுத்தாச்சு. சைஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அந்த சைஸில் தான் இருக்குது. எனக்கு பொரியலெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மண் சட்டி ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஓ மை காட், மை பேட் லக், ஹேண்டில் வந்து உடஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. வேறு என்ன பண்ணுறது, செல்லர்கிட்ட ரிட்டன் தான் போடணும், வேறு வழியே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரும்போது ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.